வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருந்த சிங்க் ப்ராப்ளத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை எப்படி சரி பண்ணோம் அப்படின்னு. இந்த சிங்க் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பும் அதோட லெவலும் வந்து ஒரே ஈக்குவலாக இல்லை. ஏன்னா வந்து இது பார்க்குறதுக்கு நமக்கு கடப்பாக்கல்ல செஞ்ச மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து இந்த சிங்க் வந்து குவார்ட்ஸ் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த சிங்க் தான் இது. ஸோ அது வைக்கும்போது வந்து லெவல் வந்து மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வைப்பர் வச்சு நம்ம தண்ணிலாம் வந்து தெறிக்கிற தண்ணி வந்து வைப் பண்ணி விட முடியாது. பின்னாடியுமே பார்த்திங்கன்னா செவத்துக்கும் இந்த சிங்க்குக்கும் இடையில மேலே உயரமாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் தண்ணி வழிஞ்சது எல்லாமே கீழே வழிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கை வச்சு பார்த்தாவே ஃபுல்லாக ஒரு அளவுக்கு கூட ஃபுல் அளவு கூட வரல. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதனால் கீழேயும் தண்ணி வழிஞ்சு வுட்டும் வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்போயுமே வந்து நம்மளுடைய கவுண்டர் டாப் என்ன லெவல் இருக்கோ அதில் தான் சிங்க் வைக்கணும். சிங்க் வச்சவங்க எப்படி வச்சாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அது ஏன்னா இந்த சிங்கில் வந்து எல்லா பாத்திரத்தையும் போட்டு கழுவும் போது கிச்சன் ஃபுல்லாகவே நாஸ்தியாயிரும். கண்டிப்பாக வந்து தண்ணிலாம் வழிஞ்சு வுட்டெல்லாம் வீணாக போயிடும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பால்கனியில் வந்து அவுட்லெட் இருந்தது. ஸோ வாஷிங் மிஷின் வந்து கிச்சன்லேயே வச்சுட்டு, இது வாஷிங் மிஷினுக்காக வச்ச அவுட்லெட் தான். ஸோ அதை வந்து கிச்சன்லேயே இருந்தது அவுட்லெட். ஸோ அங்கே வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வாஷ் பேஷின் வந்து செட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் சின்னதாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணுற மாதிரி இருந்தது இங்கே. பட் இதுவே கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக வச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரத்தெல்லாம், ஏன்னா பக்கம்தான் கிச்சனுக்கும் பால்கனிக்கும் ரொம்ப ஒன்றும் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டு இப்படியே வாஷ் பண்ணி பக்கத்துலேயே வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். இந்த வாஷ் பேஷின் வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்லா ஆழமாக இருக்கிற மாதிரி நல்லா பெருசாகவே பாத்திரம்லாம் கழுவுற அளவுக்கு வாங்கிட்டோம். ஸோ அது வந்து செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணி இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் சரியாக இருக்குது. எப்பயுமே வந்து கிச்சனில் மட்டும் வாஷ் பேஷின் வைக்கும்போது நமக்கு கிச்சன் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, வாஷ் பேஷின் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கணும். ஏன்னா நம்ம பாத்திரம், குக்கர் இதெல்லாம் குழம்பு வைக்கிற பாத்திரங்கள் எல்லாம் போட்டு கழுவும் போது நமக்கு தாராளமாக இருந்தால் தான் வந்து கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கிச்சன் வந்து நமக்கு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் வாஷ் பேஷன் ஏரியா வந்து கொஞ்சம் பெருசாகவே பிளான் பண்ணி அது லெவல் என்னவோ அந்த லெவல்லே வச்சுக்கணும். கரெக்டாக அது மெயின்டைன் பண்ணணும். கவுண்டர் டாப் லெவல்லே வந்து வாஷ் பேஷன் தண்ணி வலிச்சு விடுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நாங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணோம். இந்த செடி எல்லாமே இந்த கிச்சனில் ஜன்னலில் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து கட்டிங் எடுத்து அதை வந்து ரீப்ளான்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். மண் ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாமே இந்த செடியெல்லாம் ஆல்ரெடி நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது. ஸோ போன்சாய் மாதிரியே இருந்துச்சு இந்த கற்பூரவள்ளி. ஸோ அதிலேருந்து கட்டிங் மட்டும் எடுத்து மறுபடியும் வந்து ரீபாட் பண்ணணும். இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து ரீபாட் பண்ணுறதுக்காக தான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சின்ன சின்ன பவுலில் வந்து அதில் தண்ணியில் ஒரு இதில் வந்து கிளாஸும் இன்னொரு மக்லையும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து மண்ணில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சீலதை வந்து தண்ணியிலே யூஸ் பண்ணிடுவேன். ஸோ இது இந்த இடத்துல வெளிச்சம் வரதுனால இந்த இடத்துல வச்சுருக்கேன்.